பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச் என்னவோ த்ரில்லரா போச்சு, அதுல எந்த டவுட்டும் இல்ல. ரெண்டு டீமோட கேச்சிங் பத்தி நம்ம பேசியே ஆகணுங்க. அவ்வளவு போரா இருந்தது. நல்லா தெரியும் நிதிஷ் ரெட்டி தான் கேம் சேஞ்சரு. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஏர்லியரா ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு கேட்ச் ஒன்று கொடுப்பாரு, விட்டுருவாங்க. பஞ்சாப் கிங்ஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா டெஃபினட்டா இன்னும் ஒரு 20-30 ரன்ஸ் கம்மி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல எஸ்ஆர்எச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டஃப் கொடுக்குறாங்க. நாங்க தான் நம்பர் 1 கேட்ச் விடுறதுல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுவும் லாஸ்ட் ஓவர்ல 29 ரன் அடிக்கணும். உனத்கட் வேற அண்டர் பிரஷர்ல இருக்காரு. அவரும் ஃபீல்ட் செட் பண்ணி கரெக்டா ஸ்லோ டெலிவரி போடுறாரு. பவுண்டரி கிட்ட வர கேட்ச் எல்லாம் வந்து எப்படிதான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா நீ பிடிக்கதான் வேணாம், அட்லீஸ்ட் தட்டியாவது விட்டுலாம்ல. அந்த கேட்சை வந்து பாத்தீங்கன்னா 6க்கு தள்ளி விடுறாங்க. 2 கேட்சுமே அப்படிதான் போச்சு. பிளஸ் 2 balls 11 runs to win இருக்கும்போது கையில வந்து உண்டுது அந்த கேட்ச் விட்டதுனால பெரிய இம்பாக்ட் இல்ல. பட் ஸ்டில் பழமான கேட்ச் திரிபாதிக்கு. ஸோ இப்படி ஒரு கேட்சிங் பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரெண்டு டீமும் மாத்தி கேட்ச் விடுறது. ஆப்வியஸ்லி இந்த மேட்ச்ல வேணா எஸ்ஆர்எச் இந்த மாதிரி கேட்ச் விட்டு தப்பிச்சிருக்கலாம். பட் இதே மாதிரி ஃபீல்டிங் அவங்க அடுத்த மேட்ச்ல எடுத்துட்டு போனாங்கன்னா கண்டிப்பா வின் பண்ண வாய்ப்புகள் கம்மியா இருக்கும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த ரெண்டு டீமோட கேட்சிங் அண்ட் ஃபீல்டிங்கை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.